எடுத்து வாசிப்போம். என்னாகம புத்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? வசனம் சொல்லுகிறது அவர் சொல்லியும். நம்ம நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நிறைய காரியங்கள்ல இந்த 8 மாதங்கள் இந்த வருடத்துல முடிஞ்சிருச்சு, ஆனா கர்த்தர் சொன்ன காரியம் என் வாழ்க்கையில என்ன செய்யல, நடக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கவலைகளோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ. பாருங்க, பிலேயாம்கிட்ட கர்த்தர் பேசுறார். பிலேயாம் என்ன செய்யறாரு, ஜனங்களை சபிக்கிறதற்காக பாலாக் ராஜா கொண்டு வராரு. ஆனா அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல பிலேயாம் வாயிலே வார்த்தையை வைத்து சொல்லுகிறார், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விசுவசிக்கணும், நம்ம ஆரம்ப ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சொன்ன எல்லா வசனங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், ஆனால் என் வார்த்தை ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம நிறைவேற்றி அவர் நம்ம கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை செய்யும்படியாக கர்த்தர் நம்மளையும் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, 1 ராஜாக்கள் புத்தகத்துல 8வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றாரு, தாவீதுனுடைய மகன் சாலமோன் சொல்றாரு இந்த இடத்துல, என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படி சொன்னாலும் வார்த்தையினால் சொன்னதை என்ன செஞ்சாரு, கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, சாலமோன் சொல்றாரு, கர்த்தர் வார்த்தையினால எங்க அப்பாவோட பேசினார், வார்த்தையினால பேசினார். ஆனா எத்தனையோ ராஜ்யங்கள் என்ன செய்தது, எழும்புனது. ஆனாலும் கர்த்தர் என்னுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தி தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்முடைய நம்ம வாழ்க்கையில நம்முடைய இந்த வேதத்தை எடுத்த நாள் முதற்கொண்டு, ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு கர்த்தரிடத்துல ஜெபித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றையும் அவர் தரையிலே விழச் செய்வது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் சொல்ற இன்னைக்கு சொல்ற வார்த்தையை நாளைக்கு நிறைவேற்றாம போவான். மனுஷன் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றாம போவான். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏமாற்றுகிற தேவன் அல்ல. என்ன தேவன் அல்லங்க அவரு, ஏமாற்றுகிற தேவனே அல்ல. இந்த வேதம் முழுவதும், இந்த வேதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காருன்னா ஒரு பெரிய கிருபை பெற்றவர்கள் நம்ம. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கர்த்தர் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னே தெரியாது. பத்திரத்துல என்ன எழுதி இருக்குதுன்னு சில பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. போய் அந்த பத்திரக்காரன் ரெஜிஸ்டர் பண்ணும் போது, ஐயோ இந்த வரி ஒண்ணு இருக்கு, அந்த வரி ஒண்ணு இருக்கு, ஏன் இதை சேர்க்கல, ஏன் இதை பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஆனா பாருங்க, கர்த்தர் நம்மளை ரட்சித்து இந்த வசனத்தை நம்ம கரங்கள்ல கொடுத்து, இந்த வேதத்தை நம்ம கரங்கள்ல கொடுத்து கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த வார்த்தையெல்லாம் உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்ம எதுக்கு திருப்பி படிக்கிறோம், இந்த வேதத்தை எடுத்து நம்ம எதுக்கு ரீட் பண்றோம்னா, அவர் சொன்னதை நாம் திரும்பியும் அவருக்கு சொல்லி காட்டுகிறோம். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு இப்படி எழுதி கொடுத்துருக்கிறீங்கப்பா, இதை செய்து முடிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன, ஆவியானவருக்கு நிறை போட்டுகிறோம். அப்பா நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, சொன்னதெல்லாம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, அப்பா என் வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம என்ன செஞ்சோம்னா மறந்துடுறோம். ஆண்டவர் என்ன சொன்னாருன்றதுல என்ன செஞ்சோம் மறந்த. ஏற்ற வேளையில் சொன்ன வார்த்தையை பொன் தட்டில் வைக்கப்பட்ட பழங்களுக்கு சமானமா இருக்கான். ஆனா பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஏற்ற வேளையில தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அந்த சத்தம் நம்ம காதுகள்ல என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை இந்த பாலாக் ராஜா ரொம்ப என்ன செய்யறான், கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறான். பாருங்க, அவர் கிளம்பும் பொழுதே, அவர் இந்த ஜனங்களை சபிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் நினைச்சு அவர் கிளம்பும் பொழுதே என்ன செய்து, கழுதை என்ன செய்யல, புறப்படல. ஹல்லேலூயா. ஏன்னா மோவாபியர்களும் அம்மோனியர்களும் தேவனுடைய சபைக்கு என்ன செய்யலாகாது, உட்படலாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா நமக்கு தெரியும், மோவாபிய சந்ததியும் அம்மோனிய சந்ததியும் லோத்துவின் குமாரத்திகள் மூலமாக லோத்துவுக்கு பிறந்த சந்ததி.
அப்ப இது ரெண்டுமே சபைக்கு உட்படல் ஆகாதுன்னு சொல்லி கர்த்தர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இனத்தினுடைய ராஜா, இந்த மோவாபிய ராஜா கூப்பிட்டான்னு சொல்லி இந்த பிலேயாம் போனதே முதல்ல தப்பு. அதனாலதான் கர்த்தர் அந்த இடத்துல கழுதையின் வாயை என்ன செய்கிறார்? திறக்கிறார். கழுதை ஸ்டார்டிங் ட்ரபிள் பண்ணுது, நான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லுது. அதுக்கப்புறம் தான் பிலேயாமுடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்ன, நீ போ, ஆனா நான் சொன்னதை தான் நீ அங்க என்ன செய்யணும்? சொல்லணும். ஹல்லேலூயா. நான் உன் வாயில என்ன வார்த்தையை போடுறனோ அதை தான் நீ அங்க போய் என்ன செய்யணும்? சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? அமைச்சு விடுறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்மளை யாருமே என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நமக்கு நிறைய இருக்கிற கலக்கங்கள் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களாகிய நமக்கும் இந்த நாட்களில் நம்மளை யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்களோ, செய்வனை பண்ணிடுவாங்களோ, மந்திரம் பண்ணிடுவாங்களோ, ஏதாவது நமக்கு விரோதமா ஏதாவது காரியங்களை செய்து நம்ம குடும்பங்களை பிரித்துருவாங்களோ, நயவஞ்சகமான பேச்சு பேசி நம்முடைய கணவனையோ, நம்முடைய பிள்ளைகளையோ, நம்முடைய மனைவிகளையோ, இதோ நம்முடைய சொத்து காரியங்கள் எல்லாவற்றையிலும் நம்மளை என்ன செஞ்சிடும்? வஞ்சித்து எடுத்துக்குவாங்களோ நினைக்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடையதெல்லாம் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே நம்மளுக்கு வசனம் சொல்லிட்டாரு, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ நான் அவர். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் முத்திரையா தான் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாதுங்க? சபிக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார்னா எந்த மனுஷனும் அதை தடை செய்ய. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் இறங்கி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. 2வது தடவையும் பலி செலுத்துறான். 2வது தடவையும் பலி செலுத்தி அவன் என்ன செய்யறான்? ஜனங்களை கர்த்தர் சபிக்கிறதுக்குரிய வார்த்தையை வாயில வைப்பாருன்னு சொல்லி நினைக்கிறான். 2வது தடவை என்ன செய்ய முடியல? ஜனங்களை சபிக்க முடியல. ஹல்லேலூயா. நம்ம திருப்பி எத்தனை தடவை பலிபீடங்களை கட்டினாலும், எத்தனை தடவை காளைகளை பலியிட்டாலும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை யார் முதல்ல அறிஞ்சா? பிலேயாம் அறிந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஒரு சத்தியம் என்னன்னா, நம்மளை யாரும் சபிக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக யார் என்ன நினைச்சாலும், யார் என்ன செய்தாலும், யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் நம்மை திடமாய் நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்து ஜனங்கள் உங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். ஒரு அசைவு உண்டாகும் நம்ம படகுல, ஒரு பெருங்காற்று வந்த மாதிரி இருக்கும், ஒரு புயல் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மை திடமாய் நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எதனால கோபம் முடிஞ்சுச்சா? மோவாபிய ராஜா இவர்களை சபிக்கணும்னு பாருங்க, பலிபீடங்களை கட்டி 3 முறை என்ன செய்யறான்? இவர்களுக்கு விரோதமாக காரியங்களை பண்ணினாலும் சபிக்க முடியாத ஜனம் அந்த ஜனங்களோடு கலந்தது நிமித்தமாக தேவனுடைய கோபம் உண்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கு சொல்ற காரியம் என்னன்னா, நீயா போய் விழுந்தாதான் இந்த உலகத்துல, நீயா விழுந்தாதான் இந்த பாரம்பரியத்துல, நீயா போய் விழுந்தினா தேவனுடைய கோபம் உண்மையில இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில நம்மளை யாரும் நல்லா சும்மா வந்து அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க, இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்க, விவரம் தெரியாம நம்ம பேசக்கூடாது. இவங்க ஏதோ சொன்னதுனால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இப்படிலாம் இருக்கும், அப்பெல்லாம் யோசிக்காத. உன் வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சாகிற மனுஷன் கிடையாது, புல்லு கொப்பாகிறவர் கிடையாது, வார்த்தையை மாற்றி பேசுகிறவர் கிடையாது. ஜீவனுள்ள தேவன், நீ ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கல்லு கிடையாது, மண்ணு கிடையாது, அவர் சொரூபம் கிடையாது, அவர் உன்னை உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாய் உனக்கு சொன்னதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆனா அவர் சொல்றாரு, நான் சொன்னதை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். எந்த மனுஷனும் எந்த பிசாசின் கிரியைகளும் எந்த கிரியைகளும் உன்னை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த. போஜனத்தால் நம்ம என்ன செஞ்ச கூடாது? கர்த்தர் சொல்லாத இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? கைய வைக்கவே கூடாது. கர்த்தர் சொல்லாத மனுஷனோடு பேசக்கூடாது. கர்த்தர் சொல்லாத உலகத்தோடு உறவு இருக்க கூடாது. தேவ கோபம் உன் மீது வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சபிக்க முடியாது, ஆனா நீயே சாபத்தை உனக்கு வருவிச்சுக்கலாம். உன்னை யாரும் தொட முடியாது, ஆனா நீயே சில காரியங்களை செஞ்சு தேவனுடைய கோபத்துக்கு உட்பட்டு வாதைகளை உனக்கு உண்டு பண்ணி கொள்ளலாம். எனவே இந்த நாளிலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நல்ல உன் வீட்டில் நடக்கிற பிரச்சனை, உன் குடும்பத்தில் நடக்கிற போராட்டம், உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களில் நடக்கிற எல்லா வித போராட்டங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்த கிரியைகளுடைய வல்லமை, இதெல்லாம் எதனால வந்துச்சுன்னா கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. என்னால
அதனாலதான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் மனுஷனை திருப்திப்படுத்த பார்க்காத. மனுஷனை திருப்திப்படுத்தினா தேவ கோபம் உன் மேல வந்துடும். மனுஷனை திருப்திப்படுத்த பார்க்காத, உறவுகளை திருப்திப்படுத்த பார்க்காத, உலகத்தை திருப்திப்படுத்த பார்க்காத, உன்னோட வேலையை கூட நீ திருப்திப்படுத்த பார்க்காத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கையை பிடிச்சாலும் காலை பிடிச்சாலும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க. எந்த மனுஷனாலும் சபிக்க முடியாத, செய்வினை மந்திரங்களால் தோற்க முடியாத ஜனம் மற்றவர்களோடு கலந்ததினால் என்ன செஞ்சிருச்சுங்க? தோத்து போயிட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்ன அப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விலக்குங்க. என் இருதயத்துல ரொம்ப நாளா ஒரு பயம் இருந்துச்சு, எனக்கு யாராவது செய்வனை பண்ணியிருப்பாங்களா, என் வாழ்க்கை இப்படி இருக்குது ஏதாவது இல்லை, அதுக்கு நான் தான் என்ன செய்ய காரணம். என் தலையில ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தலையில என்ன இருக்கு? நல்ல சத்தமா சொல்லுங்க. என் தலையில தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வளையத்திற்குள்ள நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. நான் விசுவசிக்கிறேன், இந்த மாசம் அவர் சொன்னதை எல்லாம் எனக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கா? சொதம் கொமரா பட்டணம் எரியுதா, இல்லை சும்மா தான் அவர் நம்மளை வெளியே கொண்டு போய் விடுறாரா, அப்படிலாம் நம்ம வச்சுட்டு வந்த பொருள்லாம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி திரும்பி பார்த்த லோத்துவின் மனைவி என்ன ஆனால்? உப்பு தூணானால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீசன் இந்த ஆள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். என்ன ஒண்ணுமே என்னோட வாழ்க்கையில நன்மை நடக்கலையே, ஒரு பணமும் என்னால சேர்க்க முடியலையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு 30 வெள்ளிக்காசுக்காக தேவனை காட்டி கொடுத்த யூதாசுடைய நிலைமை என்ன பார்த்துட்டீங்களா? என்ன ஆனிச்சு? இன்னைக்கு ஆண்டவருடைய விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அவருடைய வார்த்தையை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலக கூடாது. அவர் வார்த்தையை பிடிச்சுக்கணும். அவர் வார்த்தையை என்ன செய்யணும்? ஒரு நாளும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை விட்டு ஒரு நாள் போயிடலாம். நீ பெத்தது, நீ வளர்த்தது, நீ கையை பிடிச்சது, நீ காலை பிடிச்சது எல்லாம் போயிடும் ஒரு நாள் உன்னை விட்டு. ஆனால் உன்னை படைத்தவர் உன்னை ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேனா? 25 வருடம் யார் காத்திருந்தாவா? ஆபிரகாம் காத்திருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் காத்திருக்கிறேனா? கர்த்தருக்காக நான் வெயிட் பண்றேனா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்க வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன். தாவீதுக்கு சொன்னதை நீ நிச்சயமா என்ன செய்து முடித்தீர். யாருடைய சந்ததியில? சாலமோனுக்கு நீ செய்து முடித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவரே நீங்க சொன்னதை என் சந்ததிக்கு கூட செய்வீங்கன்னா அப்ப எனக்கு செய்யாம இருப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதுக்கு சொன்னதை சாலமோனுக்கு கர்த்தர் நிறைவேற்றினார் அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளுக்கல்ல, எனக்கு சொன்னதை கர்த்தர் முதலாவது நிறைவேற்றுவாரா இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைக்கு விரோதமா போராடுற என் சிந்தனைகளை முதல்ல கேன்சல் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிற என் செயல்களை, என் கிரியைகளை முதல்ல என்ன செஞ்சுங்க? எடுத்து போடுற ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்யுங்க? 2 கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல அப்பாவை நோக்கி கேளுங்க. நிச்சயம் நிறைவேற்றுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவார்.